நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகை பானுப்பிரியா அவர்கள பத்தி நாம இன்னைக்கு பேச போறோம். நடிகை பானுப்பிரியா அவர்கள் 80 காலகட்டத்தில ஒரு மிகப்பெரிய நடிகையா திகழ்ந்தாங்க. தன்னுடைய அசத்தியமான நடிப்பு திறமையின் மூலமா பல ரசிகர்கள தன் வசம் ஈர்த்தாங்க. இவங்க நடிச்ச நிறைய திரைப்படங்கள் தென்னிந்திய மொழி படங்கள்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருக்கு. பானுப்பிரியா அவர்கள் ஒரு திறமையான நடிகையாக மட்டும் இல்லாம, ஒரு திறமையான டான்ஸராகவும் இருந்திருக்கிறாங்க. சில இப்போ ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு வர பானுப்பிரியா அவர்கள் ஒரு சமீபத்தில தெலுங்கு சேனல்ல பேட்டி குடுத்திருக்காங்க. இந்த மாரி தனக்கு ஞாபக மறதி நோய் இருக்கிறதாகவும், அதனால நெறைய விஷயங்கள் வந்து அவதிப்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல இருக்கக்கூடிய டயலாக்ஸ்கள கூட ஞாபகம் வச்சு நடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் மனவேதனையோட தெரிவிச்சிருக்கிறாங்க. பானுப்பிரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நடனப் பள்ளி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காலேருந்து தன்னுடைய கணவர் கூட சண்டை போட்டுட்டு இந்தியா வந்து நடனப் பள்ளி ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்படி ஆரம்பிக்க முடியல. அப்போது தான் ஒரு வதந்தி பரவிட்டு இருந்துச்சு. பானுப்பிரியா அவர்கள் தன்னுடைய கணவர வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்கள்ல வதந்திகள் பரவிட்டு வந்துச்சு. பானுப்பிரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா, இத நினைச்சு ரொம்ப மனவேதனை அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம, அவருடைய கணவரான ஆதர்ஷா கௌஷல் அவர்கள் அப்போது தான் திடீரென மாரடைப்பால மரணம் அடைஞ்சிருக்காரு. இத தெரிஞ்சுக்கிட்ட பானுப்பிரியா அவர்கள் இன்னும் மனவேதனை அடைஞ்சிருக்கிறாங்க. பானுப்பிரியா அவர்கள் இப்பொழுது சினிமாவ விட்டு விலகி தன்னுடைய மகளுக்காக வாழ்ந்துட்டு வராங்க. மகள் அபிநயா அவர்கள் பார்த்தீங்கன்னா, லண்டன்ல இப்ப படிச்சுட்டு வராங்க. மகளுக்கு நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டா, மகளுக்கு நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்க படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பானுப்பிரியா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. பானுப்பிரியா அவர்களுடைய இந்த நிலைமையை பார்க்கும்போது ரொம்பவும் மனவேதனையா இருக்கு. அவங்க வந்து ஒரு திறமையான நடிகை. பானுப்பிரியா அவர்கள் நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படங்கள பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாரி ஒரு சூப்பரான டாபிக்ல உங்கள வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் துரைசாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாரி ஒரு சூப்பரான கண்டென்ட்ட உங்கள சந்திக்கும் வரை